சொல்லிக்கிட்டே தான் செத்து போடி, இந்த முகத்தை வச்சு தாண்டி நீ ஆடுற, செத்து போடி, மூஞ்சே இல்லாமல் பண்ணுற நீ, இதுக்கப்புறம் அவன் வந்து உன்னை கட்டிக்கிறான்னு பார்க்குறேன் நீ சொல்லிக்கிட்டே தான் ஊத்துறாரு. பயமாக இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அடுத்து உன் பிள்ளைக்கு இதே நிலைமை தான், என் குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கூடாது, என் பிள்ளையே கிடையாதுன்றாரு. இப்போ உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பிள்ளைக்குண்டே நடக்கும்ன்றாரு. எனக்கு வெளியே போகிறதுக்கே பயமா இருக்கு. நான் ஒருத்தி தான் சம்பாதிக்கிறேன், அம்மா அப்பா 2 பேரும் முடியாதவங்க. நீங்க பார்த்தீங்களா, சின்ன குழந்தை இருக்கு. எனக்கு திரும்பவும் வந்து ஏதாவது பண்ணுவானோ பயமா இருக்கு. என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. சென்னை பல்லாவரத்தில் மனைவி மீது கணவனே ஆசிடை விரட்டி ஊற்றிய அந்த பகீர் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் அளித்த அந்த பேட்டியையும் பார்க்கிறோம். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் கந்தன் இணைந்திருக்கிறார். கந்தன், அந்த காட்சிகளையும் பார்க்குறோம். அந்த பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு அவங்களுடைய வாக்குமூலத்தையும் நம்ம பார்க்கிறோம். இதனை அடுத்து இப்போ வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். சென்னை பழைய பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் 26 வயதுடைய ஜனா பாத்திமா. இவருக்கும் அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய முகமது அலி என்பவருக்கு கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் இவர்களுக்கு ஒரு 4 வயதில் பெண் குழந்தையும் உள்ளனர். கடந்த ஒரு 3 வருடங்களாக இருவருக்கும் மனக்கசவு ஏற்பட்ட நிலையில் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். குறிப்பாக இவரது மனைவி அவங்க அம்மா வீடான பழைய பல்லாவரத்தில் வசித்து வருகிறார். இவர் அடிக்கடிக்கு அங்கு சென்று மனைவியை பார்ப்பதும் அதே நேரத்தில் குழந்தையை பார்க்க வேண்டும் என தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது குழந்தையை தன் கணவனிடம் காண்பிக்க கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது மனைவி வீட்டு அருகாமையில் போது ஒரு இருட்டான இடத்தில் இவர் மறைந்திருந்தார். அப்பொழுது மனைவி இருசக்கர வாகனத்தில் வந்து அதாவது இருசக்கர பார்க்கிங் செய்துவிட்டு தனது வீட்டுக்கு நடந்து செல்லும் போது அவர் காத்திருந்த கணவர் திடீரென கையில் வைத்திருந்த ஆசிட் பாட்டில் எடுத்து அவரை துரத்த ஆரம்பித்தார். அவர் இன்னும் தப்பித்துக்காக அவர் சாலையில் ஓடும் அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக அவர் ஓடிய பதிலும் துரத்தி சென்று அவர் முகத்தில் அந்த ஆசிடை ஊற்றுகிறார் கணவர். இதில் அவருக்கு வலது கண்ணில் கடுமையாக பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது சம்பந்தமாக அவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று பல்லாவரம் காவலத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து தற்போது அவர் கணவரை வந்து தேடி வருகின்றனர். இருந்த போதிலும் ஒரு தைரியமாக சென்று குடும்ப பிரச்சனை காரணத்தில் ஆசிடை ஊசி அந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கந்தன்.